இந்த காணொளி வந்து மனித இனத்துக்கு ஏன் நோய்கள் ஏற்படுகிறது, ஏன் இத்தனை நோய்கள் ஏற்படுது, கேன்சர்லேருந்து புற்றுநோய், புற்றுநோயிலேருந்து மாரடைப்பு, சிறுநீரக செயல்பாடு இல்லாத சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர், இன்னும் நிறைய நோய்கள், ஆயிரக்கணக்கான நோய்கள் மனித இனத்துக்கு ஏன் ஏற்படுது. மற்ற விலங்குகளுக்கு நம்மளுக்கு ஒரு வேறுபாடும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற இதயம், கண், காது, மூக்கு எல்லாமே, ரத்தம் எல்லாமே வேறு விலங்குகளுக்கு இருக்குது. அதுகளுக்கு கண், காது வேறு மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எல்லா உறுப்புகளும், நம்மளுக்கு இருக்கிற அத்தனை உறுப்புகளும் மற்ற விலங்குகளுக்கு இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு இல்லாதது அதுக்கு இருக்கிறது எதுவும் கிடையாது. நம்மளுக்கு வால் இல்லை. மனித குரங்கு, காட்டில் இருக்கிற மனித குரங்குகளுக்கு வால் கிடையாது, நம்மளை மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இப்போ அதுக்கு மட்டும் எப்படி நோய் இல்லாமல், எந்த நோயுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்குது. நம்மளுக்கு ஏன் இத்தனை நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறது இதுதான் இந்த வீடியோ, இந்த காணொளி. நான் சொல்கிறத கேட்டால் எந்த நோயுமே வராது மனித இனத்துக்கு. நோயினே எதுவும் கிடையாது. அந்த மாதிரி காணொளி இது. ஏன் மனித இனத்துக்கு நோய் ஏற்படுதுன்னா, நம்ம உணவுகள் தான். நம்ம உண்ணுகிற உணவுனால தான் மனித இனத்துக்கு வந்து இத்தனை நோய்கள் ஏற்படுது. ஏன் உணவுனால் ஏற்படுதுன்னு பார்த்தா, நம்ம உணவு வந்து இந்த அரிசி, பருப்பு, கீரை, இந்த உணவே கிடையாது. என்ன தான் அரிசி, பருப்பு, கீரைகளை 100% இயற்கையாக விளைய வச்சு உட்கொண்டாலும் நோய்கள் வரும். கண்டிப்பாக நோய் இல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம உணவு வந்து அரிசி, பருப்பு கிடையாது, வேக வைக்கப்பட்ட உணவு கிடையாது. நம்ம உணவு வந்து பழங்கள் மட்டும்தான். நம்மளுக்கு வந்து இயற்கையால் படைக்கப்பட்ட உணவு வந்து பழங்கள் மட்டும்தான். பழங்களை மட்டும் பழுத்து, செடியிலேருந்து பழுத்து கீழே விழுகிற பழங்களை வந்து உண்டுட்டு அப்படியே தெரிஞ்சிட்ருக்கிற இனம் தான் மனித இனம். இப்போ எப்படி ஆடு மாடுகள்லாம் வந்து இலதலையை மேய்ஞ்சிட்டு அது பாட்டில் இருந்துக்குதோ, சிங்கம் புலிகள்லாம் பார்த்தா மாமிசத்தை உண்ணுட்டு அது பாட்டில் இருக்குதோ, அந்த மாதிரி வந்து மனிதனும் வந்து பழம் பழுத்து கீழே விழுந்து அதை பொறுக்கி சாப்பிட்டு திரிகிற உயிரினம் தான் மனிதன். நம்மளுக்கும் மற்ற விலங்குகளுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. நம்மளும் குமிஞ்சு நடக்கிற உயிரினம் தான். அதுகளை பின்னாடி இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு அதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம வந்து நிமிர்ந்து நடக்கிறனால நம்ம வேறு மாதிரி தெரிகிறோமோ தவிர நம்மளுக்கு அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இப்போ மனித இனம் குமிஞ்சு நடந்ததுன்னா எப்படி இருக்குமோ, மற்ற விலங்குகள் எப்படி குமிஞ்சு நடக்கும்போது எப்படி அந்த உறுப்புகளெல்லாம் எல்லாம் தெரியுதோ அதே மாதிரி தான் மனித இனத்துக்கு தெரியும். எந்த வித்தியாசமே கிடையாது. ஏன் வந்து பழங்களை விட்டுட்டு இந்த செயற்கையான உணவுக்கு மனித இனம் மாறி இருக்கும்னா, ஒரு காலத்தில் வந்து மழை பஞ்சம் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது இப்போ நம்ம மனித இனம் வந்து இந்த உணவுக்கு மாறியே 3000-4000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 100-200 வருஷம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இது மனித இனம் வந்து உணவு இந்த பழங்களை விட்டுட்டு தானிய உணவுக்கு மாதிரி 3000-4000 வருஷம் ஆச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு இது வந்து நம்புகிற மாதிரியே இருக்காது. இது வந்து என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்பவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஏன் மனித இனம் வந்து இந்த உணவுக்கு மாறி இருக்குன்னா, மழை இல்லாமல் போயிருக்கலாம், பல செடிகள் காஞ்சிருக்கலாம். அதனால் பழங்கள் விளையாமல் உணவு பஞ்சம் ஏற்பட்டு மனித இனத்துக்கு உணவு கிடைக்காம வேக வைக்கப்பட்ட உணவுக்கு அரிசி, பருப்புக்கு மாறி இருக்கலாம். ஏன்னா அரிசி, பருப்பு வகைகளெல்லாம் வந்து தானிய வகைகளெல்லாம் வந்து 12 வருஷம் கெடாது. 12 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது, எந்த இதுவுமே வராது, நல்லா இருக்குது. அதனால் வந்து மழையே இல்லைனாலும் 10 வருஷத்துக்கு மழையே இல்லைனாலும் உணவை வந்து சேமித்து வச்சுட்டா எப்போ வேணாலும் வேக வச்சு உண்ணுக்கலாம். அதுக்காக மனித இனம் வந்து அரிசி, பருப்பு வகைகளுக்கு மாறிக்கலாம். ஆனால் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மனித இனம் வந்து பழங்களை மட்டும் உண்டுட்டு வாழ்ந்தால் இனப்பெருக்க உணர்வு வந்து வருஷத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் வரும். எப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரியே ஒரு குரங்கு வந்து காட்டுக்குள் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு அதுக்கு வந்து மரபணு வந்து வெறும் 8% தான். நம்மளுக்கு அதுக்கு வந்து மரபணு வேறுபாடு.
வெறும் 8% தான். 92% வந்து நம்மளை மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் பார்த்தது. இன்னொரு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளுக்கு ஒரு குரங்குக்கு வந்து சிம்பன்சிக்கு வந்து வெறும் 2% கம்மியாகவே மரபணு வேறுபாடு இருக்குது. 98% நம்மளை மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு குரங்குக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்படி அதுகளுக்கெல்லாம் வந்து இப்போ நீ அந்த காட்டில் இருக்கிற விலங்கு நம்மளை மாதிரியே இருக்கிற குரங்கினம் 8% மட்டும் வித்தியாசம் இருக்கிற குரங்கினத்துக்கு வந்து இனப்பெருக்க உணர்வு வந்து வருஷத்தில் 3 நாளைக்கு மட்டும்தான் வருது. அது வந்து தொலைக்காட்சியிலே சொன்னாங்க. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மட்டும் எப்படி வருது, வருஷம் முழுவதும் வருது, எல்லா நாளும் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்காகத்தான் மனித இனம் வந்து இந்த செயற்கையான உணவுக்கு மாறி இருக்குது, வருஷம் முழுவதும் அனுபவிக்கிறதுக்கு வேண்டி. இப்போ நம்ம துணி போடுறதே அதனால தான். அதுவும் வந்து ஒரு உணர்வை தூண்டுறதுக்காக தான் நம்ம துணி போடுறோம். வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. மானத்தை மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து பெண்கள் வந்து 3 மாதத்தில் 3 நாள் குளிக்கிறதும் இந்த உணவுனால தான். இப்போ வேறு உயிரினங்களில் விலங்குகளில் எல்லாமேலேயுமே பெண்ணினம் இருக்குது. எதுவுமே வந்து மாதத்தில் 3 நாள் குளிக்கிறது கிடையாது. மனித இனத்தில் மட்டும்தான் பெண்கள் இந்த மாதத்தில் 3 நாள் குளிக்கிறது. அதுவும் வந்து இந்த உணவுனால தான். பழங்களை மட்டும் சாப்பிட்டா அதே நடக்காது. அந்த நிகழ்வே இருக்காது எப்போவுமே. அதுவும் மாறிடும். நோய்களும் இந்த வேக வைக்கப்பட்ட உணவுனால, அரிசி பருப்புனால தான் வருது. பழங்களை சாப்பிட்டா எல்லா நோயும் சுத்தமாக சரியாயிடும். எந்த நோயுமே வராது. மனித இனத்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இது எப்படி நம்புறதுன்னா, இப்போ சாலையோரங்களில் வந்து மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களங்க, அவங்களுக்கு வந்து பழங்களை மட்டும், செயற்கை உணவு, வேக வைக்கப்பட்ட உணவு எதுவுமே கொடுக்காம பழங்களை மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் சுத்தமாக சரியாயிடுவாங்க. அந்த நோயே இருக்காது. அதுதான், அதை செஞ்சால் கரெக்டாக செயல்படும். பழங்களை மட்டும் உட்கொண்டால் கேன்சர் வராது, மாரடைப்பு வராது, சிறுநீரக பழுது வராது. சிறுநீரக பழுது ஏற்பட்டால் பழங்களை மட்டும், புளிப்பில்லாத பழங்களை மட்டும் உட்கொண்டால் அது செயல்பட தொடங்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் பழங்களை மட்டும் உட்கொண்டு வாழ்ந்தால் எந்த நோயுமே வராது. மனித இனத்துக்கு நோயின்னு ஒன்று கிடையாது. இது வந்து செயற்கையாக நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட இதுதான். இப்போ எப்படி பெட்ரோல் ஓடுற வண்டி டீசல் ஓட்டினா ரிப்பேர் ஆகுமோ, பழுது ஏற்படுமோ, அந்த மாதிரி நம்ம வந்து பழங்கள்லேருந்து வேக வைக்கப்பட்ட உணவுனா மாறினதுனால இத்தனை நோய்கள் ஏற்படுது. அடுத்த காணொளியில் பார்ப்போம்.